இத பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நாசமா போய்டுவ. நீ நாசமா போய்டுவ. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நேத்தோட கண்டினியூஷன்ல அரசி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போதே பாண்டியன் அப்படியே மயங்கி சேர்ல விழுந்துடுறாரு. பாண்டியனுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க. பழனி தான் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு. இதை எதையுமே பார்க்காம கோமதி கோவமா திரும்பி அந்த பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. அரசி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசலான்னு போறாங்க. கிட்ட போய் அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், செம்ம அடி அடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து தடுக்க வராங்க. அப்ப கோமதி சொல்றாங்க, விடுங்கடி, என்ன இவளுக்கும் எனக்கும் நடுவுல ஒருத்தியும் வரக்கூடாது. அப்ப மயில் சொல்றாங்க, அத்தை பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோமதி சொல்றாங்க, பொம்பளை புள்ள பண்ற காரியத்தையா பண்ணி வச்சிருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் அப்படியே அமைதியா உட்காந்தே இருக்காரு. திரும்ப போய் அரசியை செம்ம அடி அடிக்கிறாங்க. பழனி வந்து அக்கா வேணாக்கா விடுக்கா அப்படின்னு சொல்றாரு. அரசி வந்து அம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் இன்னும் கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க. போய் கோமதி சொல்றாங்க, உன்னை பெத்தவங்க நாங்க இருக்கோம், உனக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க, இங்க எல்லாரையும் மீறி உனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன், படிப்பை பத்தி பேசுறேன்னா அவன் கிட்ட தான் இழிச்சு பேசிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாவே அரசி அடி வாங்கியே இருக்காங்க. கோமதி கேக்குறாங்க, தினமும் அந்த கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவியா, அவன் கூட ஊர் சுத்ததானா, சாப்பாடு கூட வேணான்னு சொல்லி பேசிட்டே இருந்தியேடி, இவ்வளவு பொய் சொல்லிருக்க, வாய் கூசாம எவ்வளவு பொய் தாண்டி சொல்லுவ, இங்க எல்லாரையும் பைத்தியக்காரங்க மாதிரி ஆக்கிட்டு இல்லடி நீ அப்படின்னு எமோஷன் ஆகி பேசுறாங்க. திருப்பியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பழனிவேல் தான் வந்து தடுக்கிறாரு. அக்கா இருக்கா இருக்கா, அடிக்கிறத நிப்பாட்டுக்கா, அடிச்சே கொன்றாத, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கோமதி சொல்றாங்க, அடிச்சு கொன்னாலும் பரவாயில்லடா, எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாடா இவ. பழனிவேல் அரசியை பார்த்து கேக்குறாரு, அரசிமா உனக்கு இவனை தவிர வேற ஆளே கிடைக்கலையா? அடுத்தது மயில கேக்குறாங்க, ஏன் அரசிமா, நான் இந்த வீட்டுக்கு இப்ப வந்தவ, எனக்கே எதிர் வீட்டுக்காரங்களோட குணம் தெரியுது, ஆனா நீ பிறந்ததுல இருந்தே இதெல்லாம் பாத்துட்டு இருக்கவ, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியாம போச்சு? யாரு எது கேட்டாலும் அழுதுட்டே நிக்கிறாங்க அரசி. அடுத்தது ராஜி கேக்குறாங்க, ஏன் அரசி நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன், அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சப்ப கூட எந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், கடைசியில நீயே போய் இப்படி பண்ணிட்டியே அரசி அப்படின்னு கேக்குறாங்க. திரும்ப கோமதி போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது கதிர் கேக்குறாரு, அவன்லாம் மனுஷனே இல்ல, அவனை போய் நீ எப்படி விரும்பின, உனக்கே அறிவில்லாம போச்சா? அப்ப கோமதி சொல்றாங்க, கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அரசி அழுதுட்டே தான் நிக்கிறாங்க. இப்ப கோமதி கேக்குறாங்க, இத்தனை பேர் உன்னை கண்ணே மணியன்னு கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தாங்களே, உனக்கு அந்த அருமை எல்லாம் தெரியலையா? அந்த ரவுடி தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சானா? அப்ப சுகன்யாவை காட்டுறாங்க. எங்க அரசி இவங்களை போட்டு கொடுத்துட போறாளோன்னு பயந்துட்டு இருக்காங்க. கதிர் கேக்குறாரு, எவ்வளவு நாளா இதெல்லாம் நடக்குது, எத்தனை நாளா அவன் கிட்ட பழகிட்டு இருக்க பேசிட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அரசி சொல்றாங்க, அண்ணன் கொஞ்ச நாளா தானே பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கதிர் வந்து, கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள்? செந்திலும் வந்து கேக்குறாரு, உண்மையை சொல்லு அரசி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, எனக்கு இவ வாயில இருந்து உண்மை எல்லாம் வரும்னு நம்பிக்கையே இல்ல. அப்பதான் கோமதி ஒரு ஐடியா கொடுக்கறாங்க, முதல்ல அவ போனை வாங்கி பாருடா, 24 மணி நேரமும் அவன் கூடயே தான் பேசிட்டு இருந்திருப்பா. அப்ப சரவணன் தான் பேக்ல செக் பண்றாரு. அப்ப அரசி வந்து, அண்ணன் என்ன வேண்டானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோமதி வந்து, ஏய் மூச்சு விடக்கூடாது, தொலைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் தேடி போனை எடுத்துட்டாரு. ஏய் பேட்டர்ன் போடு அப்படின்னு அரசி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அரசி வந்து, அண்ணன் வேண்டானே பிளீஸ்னே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா அண்ணன் எல்லாம் மிரட்டினதும் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி கொடுத்துடுறாங்க. சரவணன் செக் பண்ணி பார்த்துட்டு, என்ன அவனோட நம்பரே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ செந்தில் தான் சொல்றாரு, அண்ணன் வேற ஏதாவது பேர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பா பாருண்ணே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழனிவேல் கேக்குறாரு, அப்படி எல்லாமாடா பண்ணுவாங்க அப்படின்னு அப்பாவையே கேக்குறாரு. செந்தில் வந்து, அரசி உண்மையை சொல்லு, வேற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க போதே சரவணன் கண்டுபிடிச்சிடுறாரு. குமுதான்ற பேர்ல அவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கா. அப்பதான் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. திரும்ப கோமதி வந்து நல்லா அடி அடின்னு அடிக்கிறாங்க. கோமதி சொல்றாங்க, கேட்கும் போதெல்லாம் குமுதா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டே இருந்தாடா, ஏய் பெத்த தாயை இவ்ளோ ஏமாத்துறோன்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணலையாடி அப்படின்னு எமோஷன் ஆகி திட்டுறாங்க. கோமதி வந்து சரவணன் கிட்ட, அவங்க கிட்ட என்னடா சொல்லிருக்கா பாரு, போன்ல பாரு, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முட்டாளுங்க, அவங்கள ஏமாத்திட்டு நம்ம எங்க வேணா ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் சரவணன் பாத்துட்டு, இது என்னடி அவன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அரசி வந்து ஆமான்னு தலையாட்டுறாங்க. எல்லார்கிட்டயும் அந்த போனை காட்டுறாரு, என்னன்னு நமக்கு காட்டல. அப்ப கோமதி வந்து அரசி கிட்ட, ஏய் இதெல்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு சொல்லு அப்படின்னு அடிக்கிறாங்க. டேய் பேக் எடுத்து கொட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொட்டுறாங்க. பார்த்தா எல்லா சாக்லேட் கவரா இருக்கு. இதெல்லாம் அவன் தான் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே தூக்கி வீசி எறியறாங்க.
அப்புறம் அவசரமா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போறாங்க. பார்த்தா பீரோக்கு போய் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ண போறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸா எடுத்து பாக்குறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லாம செக் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்காளோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு நோட் புக்ல கிரீட்டிங் கார்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அதை எடுத்து மீனா கிட்டயும் மயில் கிட்டயும் காட்டுறாங்க. திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து தேடுறாங்க. அப்ப பார்த்தா கொலுசு கீழே விழுகுது. அப்புறம் அடுத்தது எடுக்கிறாங்க. பார்த்தா அது ஹார்ட்டின் கிஃப்ட். நார்மலா பார்த்தா அது கண்ணாடி, அதுலயே லைட் போட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் போட்டோ அதுல இருக்கு. முதல்ல மீனாவும் மயிலும் தான் அதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா சொல்றாங்க, அத்தை திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் போட்டோவை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வராங்க. வந்த அரசிக்கிட்ட என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. முதல்ல ட்ரெஸ் தான் காட்டுறாங்க. அப்புறம் அதை தூக்கி வீசுறாங்க. அதே மாதிரி எல்லா கிஃப்டையும் ஒன்னொன்னா எடுத்து காட்டுறாங்க. கடைசியா தான் அந்த ஹார்ட்டின் கிஃப்ட் எடுக்கிறாங்க. என்ன இது, இங்க பாருடா பாருடா அப்படின்னு பசங்க கிட்ட எல்லாம் காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி போட்டோ பிடிச்சு அதை ஃப்ரேம் போட்டு வேற வச்சிருக்கா. அதையும் நம்ம வீட்டு பீரோலயே ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உடைக்கிறாங்க. அத வேற என்னடி வாங்கி கொடுத்தான் அவன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. கடைசியா கேக்குறாங்க, சினிமாக்கு மட்டும்தான் போனியா இல்ல வேற எங்கேயாவது போனியா சொல்லுடி அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அப்ப அரசி சொல்றாங்க, அம்மா இல்லம்மா நான் எங்கேயுமே போலமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்பதான் வந்து கோமதி கையில இருக்கிற ரிங்க பாக்குறாங்க. ஏதுடி இது, இதுவும் அவன் தான் வாங்கி கொடுத்தானா? அப்ப 2 பேரும் நிச்சயமே பண்ணிட்டீங்களா? நிச்சயம் மட்டும்தான் பண்ணிருக்கீங்களா இல்ல கல்யாணமும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அரசி வந்து அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அரசி நல்லா திட்டுறாங்க. அப்போ வந்து கோமதி சொல்றாங்க, அந்த மனுஷன் முகத்தை பாரடி. பாண்டியனை காட்டுறாங்க, அழுதுட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய கேவலம் இதெல்லாம், பெரியவங்க நாங்க அடிச்சுக்கிட்டு சாகுறோம், நீ காதலிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு திருப்பி அடிக்கிறாங்க. இந்த வாட்டி எல்லாரும் வந்து தடுக்க வராங்க. மோதிரத்தை கழட்டிடி அப்படின்னு கேட்டு கோமதியே கழட்டி வீசிடுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, அம்மா இவ சும்மாதாமா இருந்திருப்பான், அவன் தாமா எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருந்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து கோமதி சொல்றாங்க, இவன் என்ன சின்ன குழந்தையா, அவனே திட்டம் போட்டு பண்ணி இருக்கட்டும். இவன் என்ன பண்ணிருக்கணும், செருப்ப கழட்டி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவன் கூட பழகி இருக்கா, பேசி இருக்கா, சினிமாக்கு வேற போயிட்டு வந்திருக்கா. திருப்பி அடிச்சுட்டு எந்த தைரியத்துலடி நீ சினிமாக்கு போன, பாருடி உங்க அப்பாவை பாருடி, சிங்க மாதிரி இருந்த மனுஷன் எப்படி உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்காரு. இனிமே இவரால ரோட்ல இறங்கி நடக்க முடியுமா, அவனுங்க முன்னாடி நடக்க முடியுமாடி தலை நிமிந்து, இப்படி பண்ணிட்டியேடி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சாபம் விடுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு இங்கே நிறுத்துறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.